போர் வந்து நின்றுச்சா நிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் நின்றுச்சு, ஆனா போர் நிக்கல. ஈரான் சம்பந்தப்பட்டு என்ன சொல்றாங்க, நீங்க அமெரிக்கா வந்து நீ என்ன தடை வேணாலும் போடு, மொத்தத்துக்கு நீ தடை போட்டாலும் இன்னும் 2 வருஷம் நாங்க தாக்குது. இப்போது நமக்கு கிடைத்திருப்பது இப்போ பொருளாதார தடை செய்கிறார்ல, ஆமா, இதையும் ஹவு ஈரான் கன்கார்டர். ஈரான் ஹேஸ் பிகன் தி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆஃப் த அமெரிக்கன் மிசைல்ஸ் வந்து PRSM, ATS EMS, பங்கர் பஸ்டிங் பாம் வந்து GP57. இது எல்லாமே இந்த இதுல வந்து எல்லா விஷயத்திலும் அமெரிக்காவுடைய அந்த டாக்டிஸ் திருக்கி பாலிசி ஹேட் பீன் ஃபெயில்டு. இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் டீடே, வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட், ஹவு ஈரான் கம் அவுட் ஃப்ரம் தட்? இந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவ இல்லையா அமெரிக்க தலைவர்? ஜோக்கரோட பெரும் ஜோக்கர் எல்லாம். இஸ்ரேல்ல வந்து சரக்கு கொடுக்க வேண்டியது அமெரிக்கா. ஆமா, இனி எந்த மத்திய கிழக்கு யூரோப் நாடுகளும் கொடுக்க போறது இல்லை. ஆமா, ஜெர்மன் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கான் கடைசியா. பட் அவன் நிறுத்திட்டாங்க. இப்ப அவன் நிறுத்திடுவான். ஆமா, இப்ப இவன் யார்கிட்ட போய் கேட்பான்? இங்க யுக்ரைன் மேல புட்டின் அணுகுண்டு போடுறதுக்கு தயாராயிட்டு தான் நம்ம கொடுத்தாங்க. ஏன்னா இங்க வந்து நேட்டோ காரையும் அங்கிருந்து நிறைய இது. நேயர்களே, இன்றைக்கு மாற்றுக்குரலுக்காக சர்வதேச செய்திகளுடைய தாக்கம், குறிப்பாக ஈரான் அமெரிக்கா ஹெமூஸ் வளைகுடாவினுடைய பாதிப்பு, சர்வதேச செய்தி தொடர்பாளர் ஆய்வாளர் தோழர் கசாலியோடு நான் உங்கள் சுஃபியான். சார் வாங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுறோம். இப்போது போர் நின்று இப்போது D-Day போர். அது என்ன? பொருளாதார எக்கனாமிக் D-Day பொருளாதார சேனல்கள். இப்போ நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 46 கப்பல்கள், அமெரிக்க கப்பல்கள் தாக்குதல் எல்லை என்றெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஈஸியா ஈரான் விட்டு விடுவார்களா என்று தெரியல. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுங்க. போர் வந்து நின்றுச்சா நிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் நின்றுச்சு, ஆனா போர் நிக்கல. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பிசிக்கலா ஆயுதங்களை வச்சு அடிக்கக்கூடிய போர் இருக்குல்ல, அது இப்போதைக்கு ஹால்ட்ல இருக்கு. ஆனா பொருளாதார போர் இருக்குல்ல, அது இருக்கான பொருளாதார போர் இருக்கு. யாருக்கும் பொருளாதார போர். அமெரிக்கா வந்து ஈரானோட பொருளாதார போர் சொல்றாங்க, ஈரான் வந்து அமெரிக்காவோட பொருளாதார போர் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ அமெரிக்காவோட பொருளாதார போர்ல சீரியஸா ஈடுபட்டு யார் தெரியுமில்ல, எதிர்பார்க்கவே முடியாது, கனடா. ஓகே, இப்ப என்னன்னா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈரானோட யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறீங்களோ, நேரடியாவோ அல்லது ஷேடோ ஃபிளீட் மூலமா மறைமுகமாவோ யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த நாடுகள் அத்தனையும் எங்களுக்கு எதிரிகள். அவங்களோட நாங்க பொருளாதார தடை விதிப்போம் அல்லது நாங்க வந்து இது பண்ணுவோம், டேரிஃப் போடுவோம். ஒரு 60 கம்பெனிகளை வரையப்படுத்திருக்காங்க. இந்தியால இருந்து எத்தனை கம்பெனி? 15 கம்பெனிகளுக்கு. இந்தியாவிலே 15? இந்திய கம்பெனிகள் 15 கம்பெனி. அப்பனா சீனா கம்பெனி இருக்குமே? நிறைய சீனா கம்பெனி நிறைய இருக்கு. மற்ற நாட்டு கம்பெனி 1, 2, 3. சீனா என்ன சொல்றாங்க தெரியுமில்ல, அந்த கம்பெனி சொன்ன உடனே கம்பெனி இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்பர் 1, இங்க வந்து யாருமே சீனால யாருமே விண்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா வந்து கவர்மெண்ட் ஆபீஸ், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அலைடு கம்பெனி இருக்கு இல்லையா. விண்டோஸ்னா அமெரிக்காவுடைய, அதாவது விண்டோஸ் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த நிறுவனர் அவரோட பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டரோட பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸ் இல்லாத அதுலதான் பெரிய சம்பாத்தியம் பண்ணது. சாதாரண சம்பாத்தியம். விண்டோஸை ஃப்ரீயா கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இது வைரஸ் அனுப்பிச்சு விட்டு, விண்டோஸ் வைரஸ் அனுப்பிச்சு விட்டு அதுல இருந்து ஆன்டி வைரஸ் சொல்லி அது எக்கச்சக்கமா சம்பாதிச்சு அந்த ஆளு. ஓகே, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல வந்து OS வேற. இப்போ இது எப்படின்னா விண்டோஸ் வந்து சைனால இனி கிடையாது, அவன் தனி டெக்னாலஜி வச்சிருப்பான். லினக்ஸ் அதை வந்து பண்ணு சொல்லியாச்சு. லினக்ஸ் அப்படின்ற அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான், லினக்ஸ். ஓகே, அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க வந்து, சைனாவோட டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, எது ஐடில இதுல பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, ஓகே, இனி அமெரிக்கால இருக்க வேண்டாம், உங்களுக்கு சைனா வேணும்னா நீங்க சைனாவுக்கு வந்துருங்க, உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இங்க செஞ்சு தரணும். சிக்கல் ஆகி போகுது அமெரிக்கா போற போக பார்த்தா அப்படின்ட்டாங்க. அப்புறம் சைனா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு 11 பேங்க் உலக வங்கி, அதுல வந்து சைனா சம்பந்தப்பட்ட வங்கி இருக்குல்ல, அந்த JP Morgan, சிட்டி பேங்க், எல்லாம் HSBC, இது எல்லாமே HSBC தெரியுமா வந்து ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன். அது சைனா தானே?
சைனா தான். ஓகே, அந்த மாதிரி 11 பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த தங்க கட்டிகள் இருக்குல்ல, அதை வந்து சைனா வந்து அரசு வெளியெடுத்திருக்கு. அரசு வெளியெடுத்து சும்மா எடுக்க முடியுமா? நான் தானே கவர்மெண்ட் எட்ரா அப்படின்னு எடுக்க முடியுமா? அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குல்ல. அந்த கட்டிகளுக்கு பணம் கொடுக்கணும்ல. அந்த பணம் என்ன கொடுத்துருக்காங்க? யுவானை கொடுத்து கட்டிடுது. இது வரைக்கும் அந்த தங்க கட்டிகளுக்கு யுவானை கொடுத்து அக்செப்டட் இல்லை. இது வரைக்கும் அமெரிக்க டாலர் கொடுத்தா தான் பண்ண முடியும். இப்போ முதல் முறையா யுவானை கொடுத்து டெபாசிட் பண்ணி தங்க கட்டில வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப இங்கேயே முடிஞ்சு போச்சா? இப்படி சைனா இந்த பொருளாதார தடை இதில் வந்து இங்க போங்கடான்ட்டாங்க. இந்தியா வந்து இன்னும் ஒன்றும் சொல்லலை. ஓகே, இப்போ 12-13 செப்டம்பர் 12-13 பிரிக்ஸ் கூட்டமைப்பு இங்கே நடக்க போகுது. அதுக்கு வந்து எல்லா பெருந்தலைகள்லாம் வரதா சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து ஈரான் சம்மந்தப்பட்டு என்ன சொல்றாங்க? நீங்க அமெரிக்கா வந்து நீ என்ன தடை வேணாலும் போடு, மொத்தத்துக்கு நீ தடை போட்டாலும் இன்னும் 2 வருஷம் நாங்க தாக்கு பிடிப்போம். நாங்க எல்லா ரிசோர்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஈரானை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஈரான். ஏன்னா 47 வருஷமா வாழ்ந்துட்டான். இந்த 2 வருஷத்துல என்ன செய்வான்? இல்ல 2 வருஷம் இப்போ வந்து கடந்த ஒரு 5-6 மாசமா அடி வாங்கினா கூட பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டான். இப்போ அந்த சரி சொல்லுங்க. ஆமா. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க? கண்டிடம்லாம் நாய் கடிச்சுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நாய்னா வந்து அமெரிக்கா நாயின்னு சொல்லலை. அந்த என்ன சொன்னா இது உதாரணத்தை சொல்றது, பாக்குற அளவு பூரா கடிச்சுக்கிட்டு இருக்கும்ல, அப்படி கடிச்சதுல வந்து திருப்பி ஒருத்தன் தாக்குறான். யாரு? கனடா. என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேல்ல, ஓகே உன்னோட எனக்கு வேண்டாம். உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15 லட்சம் வீடு அண்டு கடைகள், பிசினஸ் இடங்கள், அது எல்லாத்துக்கும் எங்க கரண்ட் போய்கிட்டு இருக்கு. கனடா, நீங்க சொல்றது கனடா. கனடா, ஆமா. என்னன்னா நம்ம கன்னடான்னு சொன்னோம்னா நம்ம புரிதலுக்கு என்ன வந்துடும்னா நம்ம கர்நாடகா வந்துடும். ஆமா, அதுல கனடா, அதுல பேசுறதே வந்து கனடா. கனடா கனடா அப்படின்னா நம்ம மக்களுக்கு ஓ அமெரிக்கா மேல இருக்க கனடா. நம்ம கன்னடா அப்படின்னா கன்னடர்கள் அப்படின்னு வந்துடும்ல. அதுக்காக வந்து இந்த மாதிரி கனடான்னு சொல்லுவாங்க. கனடா, கனடியர்கள். ஆமா, கனடியர்கள். ஓகே, அந்த கனடா வந்து என்ன சொல்லிட்டாங்க? பிரீமியர் என்ன சொல்லிட்டாங்க? வந்து பிரீமியரும் சரி பிரசிடென்டும் சரி என்ன சொல்லிட்டாங்க? உங்க கரண்டை கட் பண்ணுவோம், நீ என்ன டாரிஃபோ அதோட நான் அதிகமா டாரிஃப் போடுவோம், உங்களை வச்சு நாங்க இல்லை. ஆனா ஆக்சுவலா அமெரிக்கா வச்சு இருந்தாங்க, இப்ப இல்லை, நாங்க பாத்துக்குருவோம் அப்படின்ட்டு யாரோட கை கொடுக்குறாங்க? இங்க இருந்து அயர்லாந்து இது இந்த மாதிரி நேட்டோல வேற மாதிரியோட கை கொடுத்து ஜப்பானோட இவங்களோட பெரிய அளவுக்கு வந்து மாற்றம் வருது. சோ இது பொருளாதாரம். இப்ப நீங்க சொல்றது வேர்ல்டு லெவல் மாற்றத்தை சொல்றீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே, இப்ப அமெரிக்கா இந்த போர்ல ஒரு 7 மாதமா அவருடைய முயற்சிகள் எல்லாமே தோல்விதான் தழுவி இருக்கு. அதிகமாக பொய் சொன்ன ஒரு தலைவராகவும் அமெரிக்க அதிபரை நான் பார்த்திருக்கோம். இதுல குறிக்கிறேன் நான். அவர் முயற்சியில வந்து ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்றது தோல்வி இருக்கு. ஒரு விஷயத்துல வந்து அவர் சக்சஸ்ஃபுல். எப்படி? அவர் வந்து நிறைய சம்பாதிக்க நினைச்சாரு. 500 பில்லியன் US டாலர் வந்து அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் சம்பாதிச்சிருக்கிறாரு. அதுல சம்பாதிச்சிட்டாரு. அப்புறம் இன்னும் ஒரு 7-8 யூதர்கள் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பில்லியன்ல சம்பாதிச்சிட்டாங்க. இப்ப அமெரிக்கா எடுத்துக்கக்கூடிய பிசிக்கல் வார், நீங்க சொன்ன மாதிரி இராணுவ தளவாடங்களான ஆயுத பரிவர்த்தனைகளான போர், பங்கர் பஸ்டர் குண்டுகளாக இருந்தாலும் விமான தாக்குதல்கள், கப்பல் தாக்குதல்கள், விண்வெளி தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாம் தோத்து போயிட்டார்கள். உள்ளே இறங்குவதற்கு வழி இல்லை. வந்தாலும் அவர்கள் எலும்பு கூட மிஞ்சாது. ஆமா. இப்போது நமக்கு கிடைத்திருப்பது, இப்போ பொருளாதார தடை செய்கிறார்ல, இதையும் ஹவு ஈரான் கன்கார்டர். எப்படி அப்படின்னா, ஈரான் வந்து முன்னாடி முழுக்க முழுக்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேசம். அவங்களுக்கு தெரியாதனமா தான் கிட்டத்தட்ட சின்ன வீட்டுக்கு உதவி பண்ற மாதிரி தான். ஓகே, ஊருக்கு ஒதுக்குப்புறமா சின்ன வீடை வச்சுட்டு தெரியாம வந்து காய்கறி கொடுக்குற மாதிரி இது கொடுக்குற மாதிரி தான் சைனா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, உண்மையிலேயே ஈரானோட நிலைமை வந்து பயங்கர நிலைமைனா பொருளாதார இதெல்லாம் வேற விஷயம். பிட்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. இப்ப பிரச்சனை வந்து ஈரான் வந்து எல்லாத்தையும் அடி அடிச்ச உடனே என்ன ஆகி போச்சு? UAE 2 ஃபிளைட்டை கொண்டு போய் இறக்குறான். கட்டியா தங்கம், 2 டன் தங்கம், கட்டுக்கட்டா டாலர் இறக்குறான். இவன் பார்த்தா கத்தார் பார்த்தா நேரடியா போய் பேச போறாங்க இப்போ. அப்புறம் வந்து இது வேற 6 பில்லியன் வேற அனுப்பிச்சிருக்கான். UAE ஏற்கனவே 3 பில்லியன் அனுப்பிச்சிருக்கான். சவுதி அரேபியா வந்து ஐயா நீங்க வந்து இந்த மெக்கா அக்ரிமெண்ட்டுக்கு கூட நீங்க வாங்க, அது கொஞ்சம் ஹவுத்தியஸ் கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்க, நாங்க வந்து உங்களோட சேர்ந்துக்கிறோன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூழல் என்ன வச்சுன்னா, ஹர்மோஸ் வந்து இவன் கையில வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் ஆகி போச்சா, என்ன மீறி யாரும் இங்க ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்ன உடனே இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 5 மாசம் ஓகே, இது வந்து கடந்த வருஷம் ஓகே 509 கப்பல்கள் போன, இது எங்கிருந்து கத்தார்ல இருந்து போன கணக்குக்கு இப்போ வந்து வெறும் 18 கப்பல் போயிருக்கு.
என்னாச்சு 4% பேருக்கு 96% லாஸ். அந்த லாஸோட அளவு எவ்வளவுன்னா 24 பில்லியன் US$, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி நம்ம ரூபாய்க்கு போயிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பணம் வேற வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் ரேடார் அடிச்ச உடனே மழை வேற பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து $55, $60, $50 அப்படின்னு சொல்லி ஓப்பன் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கும் போது இவன் ஷேடோ ஃபீல்ட்ல தெரியாதனமா கொடுக்கணும். அதுக்கு வந்து $30, $35 ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்கணும். அப்புறம் அங்க உறிஞ்சக்கூடியது வந்து வாங்குறதுக்கு ஆட்கள் குறையும் போது கம்மியா பண்ணாங்க. இப்போ அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு நிறைய பண்ணாங்க. $80, $90 வித்தாங்க. ஷேடோ ஃபிளிட் போகும்போது $70, $75 வித்தாங்க. அப்படின்னா இவனோட வருமானம் இருக்குல்ல, கடந்த 20-25 வருஷமா என்ன வருமானம் வந்துச்சோ அது வந்து 4 மாசத்துல 5 மாசத்துல வந்துருச்சு அவங்களுக்கு. யாருக்கு? ஈரானுக்கு. அடி வாங்கியிருக்காங்க. இது வந்துருச்சு. இது இல்லாம பங்கர் பஸ்ட்டை பத்தி ஒரு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பங்கர் பஸ்ட் நிறைய அங்க போட்டாங்கல்ல, அதை வந்து எடுத்து ரிவர்ஸ் இன்ஜின் பண்ண போறாங்க சொன்னாங்கல்ல, பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு பல தகவல் இருக்கு. பண்ணி முடிச்சாங்க, ரெடியா இருக்கு. பங்கர் பஸ்ட் GBU 57 அதுல என்னென்ன ஒரே ஒரு அந்த செய்தி மட்டும் நான் வந்து இங்க சொல்லிட்டேன்னா எப்படின்னா, ஈரான் ஹேஸ் பிகன் தி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆஃப் த அமெரிக்கன் மிசைல்ஸ் வந்து PRSM, ATACMS, பங்கர் பஸ்டிங் பாம் வந்து GBU-57. இது எல்லாமே இந்த இதுல வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க. ATACM ஆன்டிஷிப் மிசைல். ஆமா, ஆன்டிஷிப் கப்பலை தாக்குறது ஆன்டிஷிப் தான். ATMS. ஆமா, அப்புறம் SM3, SM6, ATACMS, அதுக்கப்புறம் PRSM. அப்ப எல்லாமே இதை வந்து அங்கிருந்து அவன் கிடைச்சல அங்க பிடிங்கோ எடுத்தோ வந்து ரிவர்ஸ் இன்ஜின் பண்ணி முடிச்சாங்க. நம்ம அவங்களோட பெரிய பலம் என்ன, அமெரிக்காவோட பலம். நீ எவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் நான் வந்து பங்கர் பஸ்ட்டை போட்டு அடிப்பேன்னாங்கல்ல, 200 அடி 220 அடிக்கு. 200 அடியா 200 மீட்டரா? 200 அடி, 60 மீட்டர். 60 மீட்டர், அதுக்கு மேல போகாது. அது அதோட கெப்பாசிட்டி அவ்வளவு. 60 மீட்டர் கூட போகாதுங்க. இடையில 30 மீட்டர்ல சிக்கிட்டா வெடிச்சிருவாங்க. நேரத்தை வெடிக்காது. அது பிரச்சனை என்னன்னா, இந்த அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னன்னா, அது மூக்கு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹார்டு சர்ஃபேஸ், மண்ணு கிண்ணு பாறை வச்சா ஹார்டு சர்ஃபேஸ் கீழே இறங்கும். எந்த இடத்துல கீழே இறங்கி வேகமா அடிச்சு போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல வந்து சாஃப்ட் ஆகுது வெடிச்சிடும். ரிவர்ஸ் ஆக்சுவலா மற்ற இடமெல்லாம் வந்து முதல்ல டச் பண்ணோன்னு வெடிக்கும்ல, இது டச் பண்ணா வெடிக்காது. டச் பண்ணிட்டு கீழே போகும்போது ட்ரில் பண்ணிட்டே போகும். எங்க சாஃப்டா இருக்கோ அங்க வெடிக்கும். அப்போ உள்ளுக்குள்ள வந்து ரூம் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க வெடிக்கும். சரி, இப்போ முக்கியமான இடத்துல இப்ப நம்ம கேள்விக்கு வர்றோம். ஓகே, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தா இதான் சொன்னீங்க இந்த விஷயம். அது போக இப்ப கடைசியா வந்து தகவல் என்னன்னா, அமெரிக்கால ஃபெடரல் பேங்க் இருக்குல்ல, அதை வந்து சைனாவோட ஹேக்கர்ஸ் கை வச்சிட்டாங்க. இதை விட அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே அடி மேல அடி. ஓகே, அப்புறம் நான் ஏற்கனவே பேசணும், 40 ட்ரில்லியன் 4000 லட்சம் கோடி வந்து கடன். அதுக்கு பாண்டு ரிலீஸ் பண்றாங்க, வாங்க ஆள் இல்லை. பாண்டு எப்படின்னா, அந்த கிரிட்டீரியா வந்து $4 பில்லியன் வரைக்கும் வாங்கலாங்கிறான். அது எனக்கு சரியா தெரியல. அதாவது $2 பில்லியன் வரைக்கும் பாண்டு வாங்கலாம்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்தா அதனுடைய அளவு போல கூட இப்ப அதிகரிச்சுட்டான். ஆமா, அமெரிக்கா எங்க சிக்கி போகுதுன்னு ஒரு செய்தியை சொல்லிடும். என்னன்னா, வட்டி எவ்வளவு கொடுக்குறான் தெரியுமா? 6% மேல. கேளுங்க, அதுக்கப்புறம் 5.34, இப்ப 5.18 வரமாட்டாங்களா? ஆனா அதனால வாங்கலையா? ஆமா. இதனால அமெரிக்கா பொது கடன்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஹோம் லோனு, வீட் லோனு, அப்புறமா ஈவி வைகிள் லோனு, அப்புறம் இஎம்ஐ கட்டணும், அது எல்லாமே அதிகரிக்குதான். ஆமா. அப்புறம் இந்த மாதிரி பல சிக்கல்ல இது என்ன 10 வருஷத்துல எவ்வளவு ஆக போகுதுன்னா 64 ட்ரில்லியனா ஆகுதான். இன்னும் 10 வருஷத்துல 36ல சோழி முடிஞ்சு அமெரிக்கா வந்து அதால இப்போ அமெரிக்கா ஆகாத பாலத்துக்கு போகுதுங்க. சரி, இப்ப அடுத்த செய்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில முக்கியமா பேச போறது. ஓகே, எல்லா விஷயத்திலும் அமெரிக்காவுடைய அந்த டாக்டிஸ் திருக்கி பாலிசி ஹேட் பீன் ஃபெயில்டு. இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் டீடே, வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட், ஹவு ஈரான் come out from that scrunching situation. இதுல என்னன்னா, அமெரிக்கா கையில் எடுத்திருக்கக்கூடிய எக்கனாமிக் டீடே வந்து இஸ் a பூமராங். அது ஒரு பொய் தான். பூமராங்னா யார் எடுத்தாங்களோ அவங்க வந்து திறமசாலியா இருந்தா திரும்ப அவன் கை கிடைக்கும், அல்லது அவன் கழுத்தை வெட்டும். பூமராங் போய் அடிச்சுட்டு வந்து திரும்பி வரும்போது கரெக்டா பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கழுத்தை வெட்டிடும். இந்த எக்கனாமிக் டீடே அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவ இல்லையா அமெரிக்க தலைவர்? ஜோக்கரோட பெரும் ஜோக்கர். அப்போ என்னன்னா, இப்ப எக்கனாமிக் டீடே ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு, ஏற்கனவே சொன்னோம்ல, ஈரான் வந்து
பக்கத்துல இருக்க நாடுகள் பூரா ஈரானுக்கு வந்து மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஈரான் அமெரிக்கா என்ன தடை போட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி பக்கத்தினர்கள் ஈரானை இனி பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். பகத்துக்கு வாய்ப்பே இல்லை. கெஞ்சுறாங்களே, வாய்ப்பு. ஏன்னா அவருக்கு பாதுகாப்பு முக்கியம். வேற வழி. அவன் வந்து அமெரிக்காவோட தளங்களை பூரா அடிச்சிருக்காங்க, அவனால ஒண்ணும் பண்ண முடியல. 11 தளங்கள். இத்தனை மாசம், கடந்த ஒரு 4 மாசமா இஸ்ரேல் வந்து வாய திறந்தானா? கடந்தான். இஸ்ரேல் வாயே இல்லையே, வாய திறக்கலையே. என்னாச்சு? சரக்கு இல்ல. அடிக்க வாடா, இதை அடிச்சா நம்ம வந்து பகலாம் பாக்குறான். ஈரான் அடிச்சா நம்மள சோழி முடிச்சுவாங்க இருக்கு. ஈரானை தொடாம. சார் ஒரு விஷயம் சார், இஸ்ரேல்ல வந்து சரக்கு கொடுக்க வேண்டியது அமெரிக்கா. ஆமா. இனி எந்த மத்திய கிழக்கு யூரோப் நாடுகளும் கொடுக்க போறது இல்ல. ஆமா. ஜெர்மன் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கான் கடைசியா. பட் அவன் நிறுத்திட்டாங்க. இப்ப அவன் நிறுத்திடுவான். ஆமா. இப்ப இவன் யார்கிட்ட போய் கேட்பான்? எங்க அமெரிக்கா வந்து பெரிய இடைவெளி வந்துருச்சு. ட்ரம்புக்கும் நெதன்யாவுக்கும் இங்க சொன்னா கேட்க மாட்டோம். நீங்க சொல்ற இந்த விஷயத்துல லெபனானு, சிரியா இந்த பேக்ட் வந்து நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு அமெரிக்காவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இஸ்ரேல். இப்போ அவங்களுக்குள்ள இப்போ போடா பீஸ், இந்த காசா விவகாரத்துல எல்லாம் பெரிய மோதல் இருக்கு. அது ஆண்டவர் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலத்தை நாங்க தான் வச்சிருப்போம், அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. வந்துருச்சு. இப்போ வந்து இந்த நியூக்ளியர் இதை பத்தி ஒரு செய்தி பேசணும். சரி. ஒண்ணு வந்து இவங்க இருக்காங்கல்ல, IAEA. ஆமா. இன்டர்நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் என்னது, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி. அவங்க உளவு பாக்குறதுனா வேலை. அவன் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து செக் பண்ண போறான், வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ யாரா? நீ உளவு பாக்குறதும் போவான். அதான் இது இப்ப இல்ல, இது பல மாசமா சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஒபாமா காலத்துல ஓகேன்னு அலோவ் பண்ணி எல்லாம் உள்ள பார்த்தாங்க. போயிட்டு உளவு பார்த்து ரஃபேல் குரோசின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் யாருன்னா அமெரிக்காவுடைய உளவாளிங்க. ஓகே. அந்த குரோசி தான். ஓகே. அவ என்ன ஆகி போச்சுன்னா, இங்க போறாங்க உளவு பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா முன்னாடி 2017க்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அங்க உளவு பார்த்து யாரெல்லாம் அங்க ஆட்கள் இருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க சொல்லி இவங்க போயிட்டு IAEA போய் மொசாடுக்கும் CIAக்கும் சொல்லி போட்டு தள்ளினாங்க. அதான். ஓகே. ஆனா இப்ப என்ன பண்ணா, அதை முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப எங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கண்ணீர் வெடிக்கிறாங்க. எப்படா அலோவ் பண்ணுவான் அவனையே? நம்பர் 1. நம்பர் 2 வந்து நெதன்யாகு ட்ரம்ப்பை வந்து கழுத்துல இறுக்கி போட்டு டைட் பண்ணிட்டு பேசுறாங்க. வந்து மவனே நீ ஒழுங்கு மரியாதையா ஈரான் மேல அணுகுண்டு போடு, இல்ல எப்ஸ்டீன் ஃபைல மொத்தத்துக்கு நான் வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு. ட்ரம்ப் வந்து பயந்து நடுங்கி அடுத்த கட்டம் ஈரான் மேல அணுகுண்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஓகே ஆன இடத்துல ஒரு தகவல் வருது. போட முடியாது இல்ல, போடும். அது வேணா அங்க கையை பிடிச்சி இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அணுகுண்டு போடுறதுக்கு சேங்ஷன்லாம் வாங்கி தர போடணும், அங்க வாங்கணும். சும்மா போட முடியாது. ராணுவ தாக்குதல் வேறு, ராணுவ தாக்குதல் வரமாட்டாங்க. சரி. இது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் இதே அணுகுண்டை பத்தி இங்க பேசணும்னா, இங்க யுக்ரைன் மேல புட்டின் அணுகுண்டு போடுறதுக்கு தயாராயிட்டு தான் நமக்கு ஒரு தகவல். ஏன்னா இங்க வந்து நேட்டோக்காரங்க அங்கிருந்து நிறைய இது ஆயுதங்களை கொடுத்து நம்மளை வந்து இன்னும் இருக்க விடல. முக்கியமான மாஸ்கோல அப்புறம் முக்கியமான இடத்த பூரா வந்து இப்போ இவன் தாக்கிட்டாங்க, எது யுக்ரைன் தாக்கிட்டாங்க. இப்போ வந்து இன்னும் ஏராளமான புதிய வலிமை உள்ள ஆயுதங்கள் வந்து யுக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்ப இவங்களை இப்படி விட்டா சரி வராது. ஒரு அண்ணனுக்கு ஒரு பாம் பார்சல் அப்படின்னு சொல்லி அங்க வந்து போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த அணு ஆயுதத்தை பத்தி இந்த 3 தகவல். சரி. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எக்கனாமிக் டிடே வந்து அமெரிக்காவை தாக்கியிருக்க. அமெரிக்கா வந்து இவன் மேல எக்கனாமிக் இது போட்டாங்கன்னா அமெரிக்காவை தாக்கிட்டு இருக்கு. அவனால ஒன்னும் பண்ண முடியல. சைனாக்காரன் கொடுக்கல, எங்க கூட எல்லாம் அந்த எல்லாம் ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. யாரு எவ்வளவு வந்து அவனுக்கு பாண்டு மூலமா கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நம்பர் 1 வந்து அமெரிக்கா கொடுக்கல, அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துருக்கானா, அதாவது பாண்டு வாங்கியிருக்காங்க, வாங்கினானா அவன் எப்ப கடன்ல திருப்பி கொடுக்கணும். ஆமா. நம்பர் 1 ஜப்பான், நம்பர் 2 சைனா, அது இப்போ கொஞ்சம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 3 UK. அப்படி ஆரம்பிச்சு வரிசையா எல்லாம் வருது. அப்படியே ஒரு பெரிய டீட்டெயில் வருது. ஓகே. அமெரிக்கா கடன் வாங்கி அடுத்து பார்த்தா எங்க போனாலும் கடன் கொடுக்க ஆள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்போ கடந்த இந்த 5-6 மாசத்துல வந்து ட்ரம்ப் ஃபேமிலி மட்டுமே 500 பில்லியன், 1/2 ட்ரில்லியன் சம்பாதிச்சிருக்காங்கன்னா, மற்ற முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல யூதர்கள், அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? அப்போ காசு பூரா ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து கடன் கொடுறா அப்படின்னு எவன் கடன் கொடுப்பான்? எல்லாருக்கும் தெரியாமல இருக்குமா? இப்போ நம்ம பேசுறோம், நமக்கு கிடைச்ச தகவல் இப்படி நம்ம பேசுறோம், நமக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னா, இந்த பணம் இன்வெஸ்ட் பண்றவங்க பாண்டு வாங்குறது எப்படி இருக்கும்? அப்புறம் அவனால இதுக்கப்புறம் வந்து வட்டியும் கட்ட முடியாத சூழல் வருது. 1,10,000 கோடி வந்து
வருஷத்துக்கு வட்டி கட்டினவன் இப்போ வந்து 1,20,000 கோடி வட்டி கட்டணும். இப்போ யாரு? அமெரிக்கா வருஷத்துக்கு 1,20,000 கோடி வட்டி கட்டணும்னு வச்சுக்கலாம். அந்த வட்டிக்கு வந்து பணம் வேணுமே. அப்புறம் அந்த ரெகுலரா கொடுக்கக்கூடிய அந்த இராணுவ செலவு, நலத்திட்டங்கள், சம்பளம் கொடுக்கறது, அந்த நாட்டை நடத்துறதுக்கு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்க. அதுக்கு மக்கள் லபோன்னு அடிக்கிறாங்க. ஒன்னும் நடக்கல. என்ன பண்ண தெரியாம வந்து அமெரிக்கா இந்த எக்கனாமிக் டீடேஞ்சல் இவன் மேல போட்டுட்டு சேங்ஷன் போட்டு அமெரிக்கா வந்து இப்போ பலிகடை ஆயிருக்காங்க. அதுக்கு மேலும் இன்னும் வந்து ஓங்கி இன்னும் ஒரு தட்டுறது வந்து கனடா. நீ என்ன ஏன் மேல இது போடுறியா அப்படின்னா கனடா அப்படி பண்றாங்க. அப்புறம் சைனா என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சொன்னதுதான், இங்க இருந்து போற பொருளுக்கு நான் ஒண்ணு அமெரிக்காவுக்கு எது முக்கியமான பொருள் இருக்கோ அந்த பொருள் பூரா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கோ. டிமாண்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 ஐட்டம் வந்து 10 பில்லியன் அப்படின்னா இந்த டிமாண்டை ஏற்றி 20 பில்லியனா கொடுத்துருவோம். அதே வந்து கரெக்டாக எனக்கு இவ்வளோ காசுல வரணும் அப்படின்னு சைனா வந்து கரெக்டாக இப்போ காயை நகர்த்தி பழி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அதே நேரத்தில் இந்தியாவோட பெரிய அளவுக்கு கை கோர்க்குறாங்க. ஆனா இந்தியா வந்து தடுமாறிட்டு இருக்கு. இன்னும் யார் கை கோர்க்குறா? சைனா இந்தியாவோட நேசக்கரம் நட்புக்கரம் நீட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அங்க அருணாச்சல பிரதேச இந்த பிரதேசம் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம். ஆனா சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரி கிடையாது. இந்தியாவும் சைனாவும் வந்து ஒன்னாதான் இருக்கணுங்கிறத யாரு விரும்புறாங்கன்னா ஜி ஜின்பிங் அண்ட் புட்டின் விரும்புறாங்க. ஆமா, அப்பதான் கொஞ்சம் வலுவா அமெரிக்காவை காலி பண்ண முடியும். அது இல்ல அமெரிக்கா காலி பண்ணி ஆல்ரெடி காலி ஆயிட்டாங்க. என்னன்னா ஒண்ணு இல்ல, நீ சொன்ன உலகத்துல ஒருத்தன் ஒரு பொருள் தயாரிக்கிறான்னா அதை வாங்குற காலி பண்ணும்ல. என்ன தெரியுமா, இந்த நிகழ்ச்சியில இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு ஏன் பயந்தான்? அமெரிக்காவுடைய டெக்கு கரன்சி. சரி, அமெரிக்கா தொழில்நுட்பம், அமெரிக்காவுடைய டாலர் வேல்யூ. ஆனா இன்னைக்கு எல்லாமே பூமராங்க ஆயிட்டேன். டோட்டலா முடிஞ்சு போச்சு. அப்ப இனி ஏக அவனுக்கு பயப்படுவான்? அதாவது அவனுடைய ரத கஜ துரஜாதிபதிகள், யானைப்படை, கஜப்படை, குதிரைப்படை, கப்பல் படை, தரைப்படை, கால்படை, விமானப்படை, ஆயுதப்படை, விண்வெளிப்படை, போட்டு படை, எல்லா படையும், நிழல் படை, எல்லா படையும் அழிஞ்சு போச்சு. இருக்கு அவன்கிட்ட இருக்கு. அடுத்தவனை பயமுறுத்துற அளவுக்கு இல்ல, பயமுறுத்த முடியாத அதுக்கு சக்தி இது வரைக்கும் எல்லாரும் இவன்ட்ட மட்டும் இருந்துச்சு, எல்லாத்தையும் இல்ல. இப்ப எல்லார்ட்டையும் இருக்கு. இதைத்தான் அந்த அணு ஆயுதத்தை சொல்லும் போது அங்க நம்ம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, 1945 ஏப்ரல் 30 வந்து இங்க இதுல ஹிரோஷிமா நாகாசாகில போட்டான்னு வச்சுக்கலேன். அப்போ வந்து உலகத்துல வேற யார்ட்டையும் அணு ஆயுதம் கிடையாது, அங்க மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் 60 தான் இவன் வந்து ரஷ்யா தயாரிச்சு, நீங்க பாகிஸ்தானே வச்சிருக்கான். பாகிஸ்தான் 9 நாடு வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து டிக்ளேர் பண்ணாத ஒரு 4 நாடு வச்சிருக்காங்க. அது ஈரான், இஸ்ரேல் 67 வந்துட்டு. அதான் அத பத்தி இந்த ரபேல் குறைசி இருக்கானே, இவ்வளவு யோக்கியமானவன் பேசவே இல்லையே. ஐயோ, அவன் உண்மையிலே அயோக்கியம் என்ன, சாதாரண அயோக்கியம், பெரிய பெரிய அயோக்கியங்க. ஓகே, இதெல்லாம் இந்த 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 விஷயம் இருக்கு இல்லையா. இதுல வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அமெரிக்கால நம்ம இவங்க இருக்காங்கல்ல, டெமோக்ராட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெமோக்ராட்டிக் இவங்க எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. ரிப்பப்ளிகன் வந்து கெட்ட வார்த்தையில பேசி பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க. அங்க கெட்ட வார்த்தை அப்படிலாம் ரொம்ப படாதெல்லாம் பேச முடியாது. அப்படி வந்து இவங்க பார்த்துட்டு எஃப் போட்டு ஆரம்பிச்சு அங்க பேசி முடிச்சிட்டாங்க. ஓ அப்படி. ஆமா, அந்த மாதிரி. யாரா? ட்ரம்ப் இல்ல, அந்த கூட்டம், இந்த ட்ரம்ப் கூட்டம் வந்து டெமோக்ராட்டிக் ஆட்கள், டெமோக்ராட்ஸ். ஆமா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, இந்திய அரசியல் எவ்வளவு பரவாயில்ல. அப்புறம் எஃப் போட்டுலாம் பேச மாட்டாங்களே. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் பேசுறதுக்கே பெருசா நம்ம கொதிக்கிறோம். ஆமா, அது வந்து பெருசா பரவி பயப்படுறான். ஆனா அவன் வந்து யார பேசுறான்? அமெரிக்க அதிபர் கடைசி என்ன சொல்லிருக்காங்க, முகமது பின் சல்மான் என்ன பேசினாரு? அது ஏன்னு சொல்றீங்க? அது சொல்ல முடியாதுல்ல அந்த வார்த்தையை. இல்ல, எல்லாம் சொல்லிட்டாங்க. லிக்கிங் மை ஆஸ். அதான் சரி. ஆமா, தே ஆர் கண்டினியூயிங் லிக்கிங் மை ஆஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, இல்ல இது வந்து நம்ம புதுசா சொல்ல, அது தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. அது எல்லாம் பண்ணாங்க. சோ இவ்வளவுதான். அந்த கடைசியா வந்து கப்பல் சக்சஸ்ஃபுல்லா திரும்பி போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த கப்பல்? அப்ரஹாம் லிங்கன். அது இப்ப வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகும். கரெக்ட். அது சரி பண்ணி வர்றதுக்கு இல்ல, சரி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அப்ப அது எப்படி ரிப்பேர் ஆச்சு? யாருக்கும் வெளியிட்டான்ல தகவல்? ஆமா, ஒன்னும் வெளியிட. ஜெரால்ட் ஏர்போர்ட்ல எப்படி தீ பிடிச்சது? அது தீ பிடிச்சது அயன் பண்ணாங்க. ஆமா, சரி. இன்னைக்கு நம்ம மாட்டுக்கூர்ல நிறைய பேசிட்டோம். ஆமா, ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கோம். ஆமா, மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். இல்ல, நல்ல எகனாமிக் டீட்டே வந்து பூமராங் மாதிரி அமெரிக்காவை திருப்பி தாக்கி இருக்குங்கிறது, பிளஸ் அணு ஆயுத சம்பந்தப்பட்ட சில விஷயம் கிடைச்ச. ஆனா இன்னைக்கு அல் ஜசீரால ஒரு செய்தி வந்திருக்கு, நீங்க வெளியே வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு மிரட்டிக்கிட்டு தெரியுறா, ஆனா பேக் சேனல் வழியே பேசுறான்னு ராணுவ செய்தி தொடர்பாளர் அறிவிச்சிட்டாரு. சொல்லுவாங்கல்ல, நீ என்ன பெரிய யோக்கியனா? ஆமா, நீங்க அங்க வந்து வெளியில மேல மிரட்டி பின்ன கீழே வந்து என் கூட கெஞ்சிட்டு இருக்காங்க வந்துருச்சு. இது எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியன் வேடிக்கை பாக்குறாங்க,
அப்புறம் தூண்டி விட்டுட்டு ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்பேன் சார். நிகழ்ச்சி வந்திருக்கு. நன்றி. நன்றி சார்.